வணக்கம், நான் உங்கள் மாதுபாலாஜி பேசுகிறேன். ஜூன் மாதம் 10ஆம் தேதி கிரேசி மோகனோட நினைவு நாள். எக்ஸாக்ட்லி இப்போ மணி 10:50 ஆகுது. இதே டைம் தான் மோகனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. உடனே அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அண்ட் 1 hour 1.5 hours வாஸ் நோ மோர். ரொம்ப டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு இழப்பு அது எங்களுக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, கண்ணதாசன் சொல்கிற மாதிரி வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் இடம் எது, அதுதான். பட் இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேண்டாம். இன்னொரு 10 வருஷம் இருந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் பாவம். ஏன்னா இலக்கியத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தான். கடைசி காலத்தில் நிறைய கவிதைகள் எழுந்தான். அண்டு நாடகத்துக்கும் சரி சினிமாவுக்கும் சரி இன்னொரு 10 வருஷம் இருந்தால் இன்னொரு 4-5 படம், ஒரு 3-4 ட்ராமா எல்லாம் வந்திருக்கும். பட் எனிவே தட் இஸ் லைஃப். நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் எங்களுக்கெல்லாம் அது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் என்னென்னா அவருடைய டைலாக் எங்கள்கிட்ட கையில் இருக்குது இப்போது. அதனால் நிதர்சனமாக அன்னன்னைக்கு நாங்கள் மேடையில் கிரேசி மோகன் நாடகம் நடக்கும்போது அந்த அப்ளாஸு, அந்த லாஃப்டர், அதில் தான் நாங்கள் இப்போ சந்தோஷம் அடைகிறோம். அது மட்டும் இல்லை, மோகனோட படங்கள்லாம் டிவியில் மாறி மாறி எல்லா சேனல்லையும் வச்சுட்ருக்காங்க. ஸோ அது ஒரு ஆறுதல் தருகிறது. ஒரு வாட்டியும் மோகனோட பர்த்டே அண்ட் நினைவு நாள் ரெண்டுத்தையும் நாங்கள் சென்னையில் கொண்டாடுறது வழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ஹால் எடுத்துகிட்டு நாடகம் போடுவோம். ஏன்னா நாடகம் ஒன்று தான் அவருக்கு நாங்கள் செய்கிற ஒரு பிரதிபகாரம், வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய புகழை, இந்த லெகசியை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போனோம் தான் எங்களோட எய்ம். அதுதான் அன்றைக்கி அந்த 2019 ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து இதுதான் பண்ணணும், நம்ம வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டேன். ஸோ அந்த விதத்தில் இந்த வருஷம் எங்கே நாடகம் நடத்தலாம் அப்படிங்கும்போது மோகனுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பெங்களூர். நாட் ஓன்லி இது ஆடியன்ஸ், ரொம்ப சூப்பர் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அந்த பெங்களூரில் அந்த ஹோட்டலில் கிடைக்கிற அந்த காரா பாத்து, ஸ்வீட் பாத்து, அது ரெண்டும் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். மினிமம் ஒரு நாள் ஸ்டே பண்ணோன்னா ஒரு 2 தடவை 3 தடவையாவது அது சாப்பிட்டு தான் வருவான் சென்னைக்கு. அந்த மாதிரி நான் பெங்களூர் ட்ராமான்னு சொன்னால் குழந்த மாதிரி அப்படியே குஷி ஆகிடுவான். போகலாம் அப்படின்ட்டுருவான். ஏன்னா அந்த ஆடியன்ஸும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நகைச்சுவையை அவ்வளோ கிளாஸாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நுவான்ஸஸையும் அவ்வளோ பிரமாதமாக சிரித்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, பெங்களூர் ஆடியன்ஸு 79லேருந்து நாங்கள் போட்டு வரோம். இன்னி வரைக்கும் எங்கள் நாடகங்கள் அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. எப்போ போட்டாலும் சரி, வருஷத்துக்கு 2 தடவை அட்லீஸ்ட் நாங்கள் இப்போ போடுறோம். கடந்த ஒரு 6-7 வருஷமாக. அதுக்கு முன்னாடிலாம் வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை கூட போயிருந்தோம். ஏன்னா சபாஸில் இருந்தது அப்போது. இப்போ சபாஸ் கிடையாது, நாங்களே தான் எடுத்து போடுறோம். ஸோ வருஷத்துக்கு ட்வைஸ் நாங்கள் போகிறோம். பட் அந்த 2 முறையும் எங்களுக்கு 2-4 ஷோ போடுவோம், ஹவுஸ்ஃபுல்லாக போகும். இந்த முறை அதே மாதிரி ஜூன் மாதம் 7ஆம் தேதி லாஸ்ட் வீக்கு அங்கே நாடகம் நடத்தினோம். சண்டே அன்னைக்கு கிருஷ்ண தேவராயா கலாமந்திரா அப்படிங்கிற இடத்துல 4 o'clock ஷோ மதில் மேல் மாது. அப்ப வாசல்ல ஒரு யங்ஸ்டர் நம்ம சீஃப் மினிஸ்டர் மாதிரி அந்த அட்டையர்ல அழகா அதே ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காரு. அவர் மாது வீடு எங்கன்னு கேட்டார். நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவரை. சார் உள்ள வாங்க சார். மாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. கண்ணாடி போட்டுக்கோங்கண்ணா. நான் உங்க கம்பெனி எம்டியோட சன் மிஸ்டர் சுதர்ஷன். நேற்றுக்கு தான் கம்பெனி அப்பா கிட்ட நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். 2 நாள் உங்களை வேற நாங்கள் தேடிட்டே இருக்கோம். ஏன்னா கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உங்களை ஃபோனில் கூட ரீச் பண்ண முடியலையே. சார், எனக்கு 4-5 நாள் ஒரு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. இட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் மாது. அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு ஆஃபீஸில் சொன்னாங்க. சார், அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபைலு, அந்த ஃபைல் என்னாச்சு? காணாம போச்சா? காணாம போகல சார். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லாதீங்க, அதை நான் தான் எரிச்சிட்டேன். ஆமாம் சார், மொத்தமாக சாம்பல் ஆயிடுச்சு. வேணா காசியில் போய் கரைச்சிட்டு வந்துடலாம். ஐ கான்ட் பிலீவ் இட் மிஸ்ஸஸ் மாது. அந்த டாக்குமெண்ட்டை பிரித்து படிச்சு பார்த்தீங்களா இல்லையா? பிரிச்சு படிச்சு பார்த்தேன் சார், ஒண்ணுமே புரியல. தப்புதான், கேட்காம எரிச்சது தப்புதான். ஆனா அந்த ஃபைலை வச்சு என் புருஷன் 4 நாளா சாப்பிடல, தூங்கல, ஆபீஸுக்கு கூட போகல. எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தார். அப்பான்னு பார்த்து திடீர்னு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, வெந்நீர் போடுன்னு. நானும் கிராமத்து பொண்ணு, கேஸ் தட்டுப்பாடுவாரு, அதனால பார்த்தேன் என் புருஷனுக்கு கஷ்டம் கொடுக்குற இந்த ஃபைல் எதுக்குன்னு எரிச்சிட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார், பழைய பேப்பரா திகுதிகுன்னு இருந்து. ஐயோ சார், உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். காஃபி கொண்டு வரேன். சார் ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க.
அவன் பட்டிக்காட்டிலேருந்து வந்துவோம் தெரியாதவன் இந்த காரியத்தை பண்ணிட்டான். பட் கவலைப்படாதீங்க சார், ஆஃபீஸில் ஒரு டிஜிட்டல் காப்பி இருக்கு, அதே நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துட்றேன். நாட் நெசரி மிஸ்டர் மாது. இப்போதான் அந்த ஃபைலை நம்ம எல்லா சிஸ்டம்லேருந்தும் மொத்தமாக டெலீட் பண்ணிட்டு சார். என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம கம்பெனில எக்கச்சக்க பிரச்சனை எங்க அப்பாக்கே தெரியாம. அதுவும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல் இருக்கே, அதுல ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, அதெல்லாம் ரிசால்வ் பண்ணலாம்னு உட்காந்துருக்கும் போதுதான் நாளைக்கு ஆடிட்னு என் தலையில இடிய தூக்கி போட்டாங்க. இந்த டாக்குமெண்ட் அவங்க கையில கிடைச்சிருந்ததோ அவ்வளவுதான், நம்ம கம்பெனியே மூடிட்டு போயிருக்கோம். ஆனா பாருங்க, உங்க வைஃப் பண்ண காரியத்தினால நீங்க இல்ல, நான் இல்ல, நம்ம கம்பெனியே காப்பாற்றப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, என் பொண்ணு 7ஆம் கிளாஸ்ல டாப் கிளாஸ். As a matter of fact, Mr. Madhu, உங்க வைஃப் பண்ண இந்த அமேசிங் ஆக்டிவிட்டினால உங்களை நான் சீனியர் மேனேஜரா ப்ரோமோட் பண்ணேன். சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க, உங்க வைஃப் கூட இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு நாளைக்கு ஆபீஸ் வந்துருங்க. ஷூர். இப்ப சொல்லுங்கண்ணா, நான் தத்தியா? நீ தத்தியே இல்ல, மகா புத்தி போடுவா. அப்ப அந்த கோர்ட் ஆர்டர் நாளைக்கு காத்தால் வெந்நீர் போடுறதுக்கு சீனு உங்க ஆபீஸ் தான் 10 வருஷமா பியூனா இருக்காரு. மதா கிளியரா கரெக்டா இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், இவரை எப்படியாவது ஒரு ஆபீசர் ஆக்கி பார்க்கணும். நீங்க மட்டும் மனசு வச்சா அது பண்ண முடியும் சார். அது ஏமா அவர்கிட்ட கேக்குற? நாளைக்கே ஆபீஸ்ல இருந்து 4-5 பைல் எடுத்து எரிச்சிடுறேன். ஈவினிங் 7 o'clock ஷோ மீசையார் பண்ணுவேன். ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். சார் எவ்வளவு தேடி பார்த்தேன் சார், ஒரு ஃபைல் காணும் சார். அது கவலையே படாது. சரி, ஃபைல் என்ன ஆபீஸே காணாம போனா கூட ஆடிட்டர் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பயங்கர மூட்ல இருக்காங்க. அப்ப பாக்கி ஃபைல் எரிச்சிரும். யோ, நம்ம ஆபீஸ்ல என்ன போகியா கொண்டாடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆடிட்டரை நான் உனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடுறேன். மேடம் சார் தான் மாது எங்க ஆபீஸ்ல அக்கவுண்டன்ட், இதுதான் ஆடிட்டர். நீங்க எங்க அக்கவுண்டன்ட்டா இருப்பீங்கன்னு எதிரே பார்க்கல. அதுக்கு இங்க ஆடிட்டர் வருவீங்க எதிரே பார்க்கல. உங்களுக்கு மாது ஏற்கனவே தெரியுமா? என்ன சார், முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது லவ் பண்ணுவாங்களா? அதான, யாராவது லவ் பண்ணுவாங்களா? லவ் பண்ணுவாங்களா? அதாவது அவ்வளோ ஆசையாக எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 600 கெப்பாசிட்டி, 570 580 டிக்கெட்டு ஃபுல்லாகிடுச்சு எங்களுக்கு. ஒரு 20 சேஃப்டிக்காக நாங்கள் வச்சுருந்தோம். ரொம்ப ஓவராக புக் பண்ணிடக்கூடாது, அங்கே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. பட் நிறைய அசௌகரியங்கள் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வரும்போது டிக்கெட்டு வந்து சில பேருக்கு சென்டர் இடம் கொடுக்கணும், சில பேருக்கு ஓரமாக சீட்டு போயிடும். அதெல்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த நகைச்சுவை என்ஜாய் பண்ணதெல்லாம் தி ஃபர்கெட் எவ்ரிதிங், எங்களை மன்னிச்சு விட்ருவாங்க. பட் அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் நடந்தது. ரொம்ப எக்ஸலண்ட் ஆடியன்ஸு. ரொம்ப சங்கடங்களெல்லாம் பொறுத்துட்டு அவங்க அந்த ஹியூமரை பிரமாதமாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு இது சின்ஸ் இட் இஸ் மோகனோட 7th anniversary-ங்கிறதுனால மோகனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப பிளான் பண்ணேன். அதுக்கு யாரை கூப்பிடலான்னு யோசிக்கும்போது மோகனோட கிட்டத்தட்ட 50-55 வருஷம் பழகின திவாகர்னு ஹூ இஸ் இன் பெங்களூர். ஹி வாஸ் ஆல்சோ ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் இன் சென்னை. ட்ரூப்பெல்லாம் வச்சுருந்தார். எங்கள் நாடக குழுவே நிறைய சப்ஸ்டியூட்லாம் பண்ணியிருக்காரு. கிரேசி மோகன் வர முடியாத போதெல்லாம், ஆஃபீஸுக்கு போன போதெல்லாம் அவர் எங்களுக்கு வந்து நடித்து கொடுத்துருக்காரு. அவரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஹீஸ் இன் பெங்களூர். அவர் தான் எங்களுக்கு பெங்களூர் நாடகம் போடும்போது போலீஸ் பர்மிஷன் வாங்குறது, ஹால் புக் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஹீஸ் அண்ட் வில் கம். இப்போ எனக்கு வந்து மோகன்னு சொல்லும்பொழுது இந்த கண்ணதாசன் பாட்டு தான் ஞாபகம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அது வந்து கண்ணதாசன் வந்து அவருக்காக எழுதினது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது மோகனுக்காக மட்டும்தான் எழுதினது. எனக்கு தெரியும், எங்கே ஹியூமர் இருந்தாலும் எங்கே சிரிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக மோகன் ஞாபகம் தான் வரும். எனக்கு வந்து இந்த பஞ்சதந்திரம் இன்னைக்கு மார்னிங் தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு காமெடி உடனே தான் அவங்க ஃபோன் பண்ணலாம், பாலாஜி ரமேஷ் அரவிந்த் ஆல்சோ கம்மிங்னு. செம்ம தூள் சினிமா அது வந்து. இந்த ஹியூமர் இப்போ நீங்கள் கை தட்டுறீங்க இல்லையா, இதெல்லாம் மோகனுக்கு தான். ஸோ மோகன் பேர் சொன்னாலே, மோகன் நினச்சிட்டாலே, நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாடியாவது நான் வந்து மோகனை திங்க் பண்ணுவேன். அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவான்னா, நான் மறந்தால் தானே நினைப்பதற்கு, அந்த மாதிரி மறக்கிறதே கிடையாது மோகனை. அதனால மோகனுக்கு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா, ஐயோ மோகன் போயிட்டான் அப்படி இல்லை. மோகன் போயிட்டான், அவன் இன்னும் இங்கே தான் இருக்கான். அவன் ட்ராமாலாம் இருக்குது, அவன் சினிமாலாம் இருக்குது, அந்த ஹியூமர் இன்னும் இருக்குது.
அப்படின்னு நம்ம செலிபிரிட்டி மாதிரி அவனை திங்க் பண்ணி தட் இஸ் த ஒன்லி ட்ரிபியூட் ஃபார் டியர் ஆர் மோகன். எனக்கு வந்து ஆர் மோகன் தான், அப்புறம் தான் கிரேசி மோகன். ஸோ வித் திஸ் ஐ எம் க்ளோசிங் மை டாக். தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு செலிபிரிட்டி யாராவது கூப்பிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அப்போது ஐ தாட் ஆஃப் ரமேஷ் அரவிந்த், who is a very popular actor in Bangalore. கன்னடா ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் தெலுங்கு அவர் சகலதும் பண்ணியிருக்காரு. அண்ட் எங்களோட ரொம்ப வருஷம் நட்பு உண்டு. 79 நாங்கள் பெங்களூரில் நாடகம் போட்ட ஆரம்பித்ததுலேருந்து அவர் எங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, எங்களோட நண்பராக. ஏன்னா எப்போ நாடகம் நடந்தால் அவர் ரொம்ப யங், அப்போது எங்களோட மச் யங்கர். பட் இருந்தாலும் எங்கள் நாடகத்துக்கெல்லாம் சௌடையா ஹால்லையோ இல்லை ரவீந்திர கலாட்சேத்திராவோ எங்கே நடந்தாலும் he used to come and witness the play. நான் அவருக்கு கேஷுவலாக ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி சார் 2 ட்ராமா இருக்குது, மோகனோட ஆனிவர்சரி இருக்குது, நான் ஒன்றும் பப்ளிசிட்டிலாம் ஒன்றும் பண்ணல, நீங்கள் வர போகிறீங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் உங்களால் சும்மா வந்துட்டு போக முடியுமா, ஒரு 2 வார்த்தை பேச முடியுமான்னார். உடனே ஹி அக்செப்டட். சரி, இது நடக்கிறது மல்லேஸ்வரத்தில், அவர் வீடு எங்கேயோ இருக்குது. பட் இருந்தாலும் இம்மிடியட்டாக அவர் எஸ் சொல்லி வந்தார். வந்து ஹி கேவ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்பீச்னா அவ்வளோ அற்புதமான ஸ்பீச் ஒன்று கொடுத்தார் அவர். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் ட்ராமா போடுறதுக்காக வெளியூர்லாம் போகும்போது, வெளிநாடுகள்லாம் போகும்போது அந்த பேட்டி கிட்டின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப பேர் என்னை வந்து அவரோட அண்ணா, அவரோட அத்திபேர், இந்த மாதிரிலாம் நினச்சிப்பாங்க, என்ன விதவிதமாக நினச்சிப்பாங்க. அதனால் சில பேர் ரமேஷ் அரவிந்தே கூப்பிட்டுருக்காங்க, மாதுவும் கூப்பிட்றதுலாம் ரமேஷ் அரவிந்த் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஏதோ சினிமிலாரிட்டி இருக்கு. தெரியல, எங்கள் அப்பாவோ யாரும் அங்கே போனான்னு தெரியல. ಎಲ್ಲ ಕ್ರೇಜಿ ಮೋಹನ್ ಅಭಿಮಾನಿಗಳಿಗೂ ಇನ್ನೊಬ್ಬ ಕ್ರೇಜಿ ಮೋಹನ್ ಅಭಿಮಾನಿಯ ಕ್ರೇಜಿ மோகன் பத்தி நினைக்கும் போதெல்லாம் இந்த லீசா ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. அந்த கதையில என்னன்னா, ஒரு பையன் அவன் இஸ் a big fan of சூரியனை கண்டா பிடிக்கும். பாட்டிட்டு சொல்லிட்டே இருப்பான், பாடினா போய் மேலே போய் சூரியனை பார்க்கணும். பாட்டி சொல்ல சுட்டு பொசுங்க விட அப்படின்னு. ஒரு நாளைக்கு பாட்டி தூங்கும்போது இவன் ராக்கெட் பிடிச்ச சொல்றன்னு சூரியனை பார்க்க போயிடான். அந்த சூரியன் இந்த குழந்தை வாடா அப்படின்னு 2 பேரும் செம ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த பையன் சூரியனை கேட்கறான், நீ என்ன வேலை பண்ற? நானா? கீழே பாக்குறியா, இந்த காடெல்லாம் இருக்குல்ல, அந்த மவுண்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ரிவர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நான் தான் பண்ணது அப்படின்னு. இந்த குழந்தை, ஓ அப்படியா, எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு நல்ல விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சூரியன் சொல்லுவோம். அதுக்கு ஒரு வேற என்ன பண்ணுவ, நீ இந்த வானவில் பாத்தியா, அதுவும் நான் தான் பண்ணேன், அது கிரியேட் பண்ண கூட நினைச்சா, அது சும்மா அப்படி பண்ணிட்டேன். சில நல்ல விஷயங்களை அப்படி கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சூரியன் சொல்லுவோம். இதெல்லாம் எங்க பண்ணுவ நீ? இங்கேயும் தான், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சூரியன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்னோட வெளிச்சம் எங்கேருந்து வரணும்? வெளிச்சம் எப்போதும் உள்ளேதுதான் வரும் அப்படின்னு சூரியன் சொல்லும். எனக்கு கிரேசி மோகன் நினைக்கும் போதெல்லாம் இந்த கதை தானே வருங்க. ஒண்ணு, சில விஷயங்கள் இந்த கடோத்கஜன் பண்ணாங்க, கூகுள் கடோத்கஜன். நாங்கள் அப்பெல்லாம் ராஜ்கமல்ல நிறைய மீட் பண்ணுவோம். அது பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அது கொஞ்சம் இந்த பிளாட் பாயிண்ட் தான் வரல, முடிஞ்ச சொல்றேன், நீங்க பார்த்து படுங்க அப்படின்னாரு. நான் அதை பார்க்க முடியல. He was working so much on that. அதே மாதிரி இந்த ரெயின்போ மாதிரிங்க, அப்படி நிமிஷத்துக்கு ஒரு ரெயின்போ கொடுப்பாங்க அவர். அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம், வந்துட்டே இருக்கும். அந்த பஞ்சஸ் நானு, கமல் சார், சிங்கீதம், கிரேசி, நாங்க 4 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம். ராஜ்கமல்ல நாங்க பேசிட்டே இருப்போம், 8 hours 10 hours a day லாங்கா போயிட்டே இருப்போம் எங்க கான்வர்சேஷன்ஸ். அப்போ மோகன் வாயிலேருந்து நிமிஷத்துக்கு ஒரு ரெயின்போ வந்துட்டே இருக்குங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன், எப்படி இதுன்னு. அது காரணம் அந்த சூரியன் சொன்ன மாதிரி வெளிச்சம் உள்ளேந்து வரணுங்க. அது சொல்லி கொடுத்து நான் கிரேசி மோகன் நான் போறேன்னு கையை முடியவே முடியாது. He had something magical. அந்த மேஜிக், அந்த இன்னர் லைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாங்க மோகன். அது நாங்களாம் ஸ்டன் ஆயிடும். ஒரு பக்கம் அவரை காமெடி, நீங்க பஞ்சதந்திரம் பார்த்திருப்பீங்க, சதிலீலா அப்படி பார்த்திருப்பீங்க. அந்த பஞ்சஸ் உங்களை he knew how to make us laugh. அதை விட திடீர்னு ரமேஷ், இந்த ரமண மகர்ஷி வந்து who am I கேட்டாப்பா அப்படின்னு ஆரம்பிச்சுடுறாங்க. He will speak so deep about ரமண மகர்ஷி, ஓஷோ, அந்த philosophy, டீப் திங்கர் மாதிரி ஒரு பக்கம் பிஜி உடோஸோட வெரி பிக் ஃபேன். பிஜி உடோஸோட ஒவ்வொரு நாவல் இருக்கிற ஒவ்வொரு ட்விஸ்டும் எவ்ரி இன்ச் ஹி நியூ. அந்த மாதிரி ஒரு காமெடி ரைட்டர் இல்லப்பா அப்படின்னு காமெடி பத்தி பேசுவாரு. இந்த ரேஞ்ச் ஆஃப் தி பர்சன் இல்லையா, எங்களுக்கெல்லாம் ஸ்டன் ஆயிடும்.
நாங்கள் இப்படியே பேசிட்டு இருப்போமா, நாங்கள் போயிட்டே இருப்போம், நாங்கள் காத்தால ஆரம்பிச்சா போயிட்டே இருப்போம் எங்கள் மேரத்தான். இவர் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு ஒரு ட்ராமா இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுவார். இவர் போயிடுவார், என் ட்ராமா கூட நடுவில் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, திடீர்னு மத்தியானம் 4 மணிக்கு சார் நான் கிளம்பணும், நம்ம காந்தனோட பக்கத்து வீட்டு மாமாவோட ஒரு நெவ்யூ வரார் அப்படின்னு பாலாஜியோட ஃப்ரெண்ட் யாரோ வராரு, ஃப்ரெண்டோட யாரோ அவளுக்கு தெரிஞ்சவா யாரோ மச்சின்னு அவரோட மாமா அவரோட ஃப்ரெண்ட் வராரு, அவரை நான் பார்க்க போனோம். என்ன பியூட்டினா சார், ஒரு கமல்ஹாசன் ஒரு சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் கொடுக்குற அதே மரியாதை டு ஹிஸ் என்டையர் ஃப்ரெண்ட் சர்க்கிள். எனக்கு கிரேசி மோகன் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதான், the way he respected all human relationships. அது யாரே இருக்கட்டும், இவர் ஃபேமிலியில சில கதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அமேசிங் the way they support each other. கமல் சொல்லிட்டே இருப்பார் சார், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும் ரமேஷ், ஒரு அப்பா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா பார்த்துட்டு போறோம் இல்லையா, சொல்லிட்டே இருப்பார், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்பா ஒரு தம்பி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வர ஐடியாலெல்லாம் பாலாஜி மூலமா வந்துடுறது ஸ்டேஜ் மேல, ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி. There's a beautiful story about a kidney transplant. One day Balaji should tell you about that. Family la how much they love each other அப்படினா one person will give kidney to the other person with absolutely nothing. அவ்வளவு அழகா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணவர் தான் மோகன். ஸோ ஒரு பக்கம் அவரோட காமெடி சென்ஸ், இன்னொரு பக்கம் அவர் டீப் திங்கிங், இன்னொரு பக்கம் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்த மரியாதை, இது எல்லாத்தை விட டு திஸ் டே நீ கூட்டாடலைங்க, நெக்ஸ்ட் செகண்ட் ஐ வாஸ் தேர். ஏன்னா மோகன் அப்படின்னா ஒரு பிளசன்ட் மெமரி சார். நீங்க மோகன் அப்படின்னு சொன்னீங்கன்னா you cannot imagine him without a smile. கிரேசி மோகன் யார் எழுதினது? மைக்கேல் மதன காமராஜன். கிரேசி மோகன் யார்? கிரேசி மோகன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு புன்சிரிப்போட தான் அந்த பேரே வெளியில வரும். அந்த மாதிரி ஒரு such a endearing character, such a lovable character. எங்க எல்லாருக்கும் அவர் ரூம்ல இருக்கும் போதுங்க, நான் ஒரு 5 அடி 8 இன்ச்சுனா கிரேசி மோகன் தான் நான் எனக்கு 6 அடின்னு தோணுறேன். You feel 2 inches taller when Crazy Mohan is there. He makes you feel like that. ஒரு ரூம்ல யாரோ ஒரு ஆள் இருக்கும்போது you will feel bigger, you will feel taller, you will feel better. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் Crazy Mohan. Of course அவரோட எல்லா டிராமாஸும் I began இங்க பார்த் சார் திகான சபான ஆமா அவங்க பண்ண எல்லா டிராமா நான் பார்த்திருக்கேன். என்னோட இனிஷியல் டேஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் Crazy Mohan very big contribution. அப்புறம் அவரோட 25th anniversary நான் வந்திருந்தேன். I saw the same crowd. I'm so happy to see the same crowd again. Thank you Balaji for carrying on the tradition of Mohan. It's an amazing legacy to carry on. Congratulations. Thanks to Mohan and thanks for giving me this opportunity to remember the great man so fondly. Somebody who can make you laugh, somebody who can make you think, somebody who respects relationship, somebody whom you think of pleasantly. What else we call a good life, sir? அது இருந்தா போறங்க. Please tell everybody இந்த 4 குவாலிட்டி கிரேசி மோகனுக்கு இந்த குவாலிட்டி எல்லாரும் டெவலப் பண்ணிட்டானா our lives are worth living. Thank you so much. Thank you. Please, 2 minutes எல்லாரும் உட்காருங்க. சந்தோஷம், பெங்களூர் வரது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குலாம். நீங்க கொடுக்கிற இந்த கிளாப்ஸ் தான் it will go to Crazy Mohan. எனக்கு எப்பவுமே பெங்களூர்ல இருந்து டிராமா போடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். காரணம் என்னன்னா இந்த ஆடியன்ஸ் சூப்பர் ஆடியன்ஸ். இது நிஜமாவே இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த அளவு டைலாக்ஸை புரிஞ்சுட்டு சிரிக்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரேர். இந்த மாதிரி மற்ற இடத்துல அமெரிக்காவில் சில இடங்களில் கிடைக்கும். பட் இந்த ஆடியன்ஸ் வந்து பெங்களூர் இப்போ இல்லை, நான் சொல்றது 79லேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஒண்டர்ஃபுல் ஆடியன்ஸ். அதுக்காகவே நாங்கள் ஒரு வாட்டி ஆசை வருஷத்துக்கு அதனால ஒரு தடவை தான் வருவோம். ஏன்னா அந்த க்ரீம் ஆடியன்ஸை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடிக்கடி வந்து போர் அடிக்க கூடாது அப்படிங்கிறத வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம். அந்த க்ரீம் ஆடியன்ஸ் வருவாங்க. we will enjoy that laughter. ஏன்னா after all end of the day எங்களுக்குலாம் வந்து அந்த கிளாப்ஸ் அந்த லாஃப்டர் அதுதான் பலம், அதுதான் ஆடியன்ஸ். நீங்க ஆக்சுவலாக மோகனோட 7th anniversary ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பெயின்ஃபுல் விஷயம் தான் மோகனை இழந்தது. பட் ஆனால் மோகனோட டைலாக்ஸ் வந்து இன்னைக்கும் நாடகத்திலையும் சரி சினிமாவுக்கும் சரி அது நிதர்சனமாக எல்லா இடத்துலையும் பளிச்சுன்னு இருக்கு. இன்னும் அவனுடைய இடம் வந்து ஃபில்லப் ஆகாம தான் இருக்கு. தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் மோகன்.
அந்த நேச்சுரல் ஹியூமர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போதே அந்த நான் மத்தியானம் மேட்னி ஷோ பண்ணும்போது சொன்னேன், அந்த ஹியூமர் அவனுக்கு இயல்பாக வரக்கூடியது. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்பாசாமி ரியல் எஸ்டேட் அப்பாசுவாமி ஐயர்னு இருக்கார் இல்லையா, அவருடைய 80வது பிறந்த நாளைக்கு இங்கே எல்லாரையும் கூட்டிருந்தார். சிட்டியில் நிறைய செலிபிரிட்டிஸை கூட்டிருந்தார். நானும் மோகனும் அதுக்கு போயிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன், மோகனும் கொஞ்சம் லேட்டாக வந்தான். நான் போகும்போது வாசலில் சாருவாசன் அண்ட் சுஹாசினி உட்காந்துட்டாங்க. நிறைய பேர் உட்காந்துட்டாங்க, சினிமா பீப்புள். சாருவாசன் என்னை பார்த்தோன்னா, பாலாஜி வா ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ, நீ வா இப்படி வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி, எனக்கு உன்னோட ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்லி தான் சுஹாசினி வந்து அவளோட சீரியலில் உன்னை கேஸ்ட் பண்ண அப்படின்னா. அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ். இன்ஃபேக்ட் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, எனக்கு உங்கள் அண்ணாவோட உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இது ரொம்ப போங்க இருக்கு, அவர் கொடுத்த டைலாக் வச்சு தான் நான் வந்து ஏதோ பேர் வாங்கிட்டு இருக்கேன், அவரோட என்ன பிடிக்கும்ன்றீங்களா? இல்லை தட் இஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னு. சரி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணான்னு விட்டேன். கொஞ்ச நேரத்தில் மோகன் வந்தான். மோகன் வா 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 அப்படின்னார். அதே மாதிரி என்ன எப்படி கூப்பிட்டாலும் அதே மாதிரி கூப்பிட்டார். கூப்பிட்டு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்து வச்சுட்டார். மோகன், நான் இப்போ தான் பாலாஜிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து பாலாஜியோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும், பாலாஜியோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சார், வெரி குட். உனக்கு இன்னொன்று சொல்லட்டுமா மோகன், எனக்கு உன்னோட உன் தம்பியை தான் பிடிக்கும் அப்படின்னு. மோகன் சொன்னா, எனக்கு அப்படிதான் சார், உங்களோட உங்க தம்பியை தான் பிடிக்கும். சுகாசினி சொன்ன, எப்பா டைலாக்ட் ரைட்டர்கிட்ட போய் வாயக்கூடாது மாட்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங் ஹியூமர் இயல்பா வரக்கூடியது. மோகனோட 60th பர்த்டே போது நிறைய பேர் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்காக. ஸோ ஒவ்வொருத்தராக காலையிலேருந்து வந்துட்டு போயிருந்தாங்க. மோகன் மார்னிங் அந்த பஞ்சகிச்சை கட்டி கொடுத்து ஆள் இல்லை, யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்த வந்திருக்கான், அவன் கட்டி விட்டான் பஞ்சகிச்சத்தை. அவன் தலைகை கட்டிட்டான் பஞ்சகிச்சத்தை. அந்த ஜெரிகை உள்பக்கம் வச்சு நார்மல் செய்தி வெளியில் வர மாதிரி பண்ணிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு, கல்யாணத்துக்கு தாமோதர தீட்சிதர் வந்திருந்தார். அவர் வந்து அந்தராம தீட்சிதரோட பேரன். அவர் வந்து பார்த்து, மோகன் என்ன மோகன் இப்படி கட்டின்னு இருக்க, பஞ்சகட்சத்தை தலைகையை கட்டின்னு இருக்க, ஆகாது அப்படின்னு. இல்லை சார், 1 hour ஃபங்க்ஷன் போயிடுத்தோ, இனிமேல் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்குவோம் அப்படின்னு. இல்லை நோனோ, நீங்கள் முதல்ல இதை மாற்று, இது மாதிரி கட்டக்கூடாது. இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஓடவா போகிறா, அதெல்லாம் ஒன்றும் ஆகுது, நீங்கள் வாட்டுக்கு வாங்க வரணும். இல்லை நீ வா அப்படின்னு அவனுக்கு உள்ளே அழிச்சும் போய் அந்த பஞ்சாயத்தை பிரித்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அவர் கட்டி விட்டார். இதெல்லாம் முடிஞ்சது. நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து ஃபேமிலி பீப்புள் எல்லாம் உட்காந்து பேசியிருந்தோம். அப்போ நான் மோகன் சொன்னேன், கரெக்டாக பாலச்சந்தர் வந்தார், பார்த்தேன் ஷோ கூட வந்துருந்தாரா 9 o'clock. பார்த்தேன்டா, சாப்பிட்டு போனாரு அப்படின்னா. அப்புறம் காலையில் தாமோதர தீட்சிதர் வந்தார், பார்த்தியான்னா. அவர் என்ன ஃபுல்லாக பார்த்துட்டாரு அப்படின்னு. அது மாதிரி ஒரு இயல்பான ஹியூமர் உண்டு. அதை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அதாவது டெய்லி லைஃப்பில் நாங்கள் பேசும்போது நிறைய ஹியூமர் அவன்கிட்ட வரும். அதுதான் நாங்கள் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுதான் ரொம்ப காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்குது. ஏன்னா மற்றபடி ஸ்கிரிப்ட் இருக்குது, அவனோட படங்கள் போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் இதுதான் ரொம்ப காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் இந்த ட்ராமா போடும்போது நான் வந்து ஒரு சிலருக்கு நான் தேங்க் பண்ணோம். முதல்ல திவாகர் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கார். இந்த ஊரில் இருக்கிறவர், நான் இங்கே நாடகம் போடுறதுக்கு எனக்கு பெரிய பலமாக இருக்கிறது திவாகர் தான். எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் பவுன்ஸ் பண்ணி பார்ப்பேன். இன்னைக்கு இந்த ஷோக்கு போலீஸ் பர்மிஷன்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தது அவர் தான், இந்த ஹால் புக் பண்ணி கொடுத்தது எல்லாமே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் நான் ஒரு மாதம் 1.5 மாதம் முன்னாடி நான் பெங்களூருக்கு வந்திருந்தேன். எதுக்காகனா இங்கே ஒரு அரங்கேற்றத்துக்காக நான் வந்திருந்தேன். எழுந்துக்குமா, அவர் மிருத்ராவோட அரங்கேற்றத்துக்காக நான் இங்கே வந்திருந்தேன். மிருத்ரா வந்து மோஸ்ட் டேலண்டட் கேர்ள். அதாவது எனக்கு எப்படி அவளை தெரியும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவள் அப்பா எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். இந்த மீசையான மனைவி ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதில் மாது டைலாக் மட்டும் இல்லை, என்டையர் டைலாக்ஸ் எல்லாத்தையும் அவள் ஒத்தியே எனாக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஃபுல் சீன், அன்பிலீவபிள். நான் வந்து அந்த ஃபுல் சீனை பார்த்து நான் ஆடி போயிட்டேன். நமக்குலாம் வேலையெல்லாம் போயிடும் போது இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். தென் அவள் அப்பா என்னை வந்து சொன்னேன், நீங்கள் வந்து அவளோட அரங்கேற்றத்துக்கு வரணும். நான் கண்டிப்பாக வரேன் சார். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், கமல் சார் வந்து இந்த மோகனோட பர்த்டேக்காக அப்போ நான் அவளை கூப்பிட்டு சாக்லேட் கிருஷ்ணாக்காக அவளை மேடையில் கூப்பிட்டு நான் அவளை ஹானர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவளுடைய அரங்கேற்றத்துக்கு நான் இங்கே வந்தேன். ஃபேண்டாஸ்டிக், பிரமாதமாக டான்ஸ் ஆடினேன். அன்றைக்கி எனக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரோடையும் நல்ல அக்வைண்டன்ஸ் கிடச்சிது. சுபாஷினி அவன் அம்மா, பெரிய தேங்க் பண்ணணும் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 41 டிக்கெட் 1000 ரூபாய் டிக்கெட் விற்று கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும், மாதோன்னா இன்னும் 2 டிக்கெட், மாதோன்னா இன்னொரு 4 டிக்கெட். அது மாதிரி வந்து எங்களோட
ட்ரூப்போட கொள்கை பரப்பு செயலாளராக வச்சிருக்காங்க. I would like to honor her. Please come to the stage. Please. See, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்ன ஹியூமர், எவ்வளோ நல்ல ட்ரூப்பு, இத்தனை வருஷம் ஒத்துமை எல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி குட் பீப்புளெலாம் இருக்கிறதுனால தான் ட்ராமா த்ரைவாக இருக்குது. ட்ராமா வந்து ரொம்ப வருஷமாக எங்களால் போடுறோம். 6500 ஷோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் நாங்கள். அதுக்கு காரணம் இந்த மாதிரி இருக்கிற நல்ல உள்ளங்கள் தான். இப்போ ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு இருக்காவோ அப்சரான்னு, அவளும் அந்த கடைசியாக டாக்டராக நடித்தார். அவங்க 2 பேரும் எவ்ரி இயர் நாங்கள் இங்கே வந்து ட்ராமா போட்டோம்னா ட்ராமா முடிஞ்ச உடனே இங்கே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் தே வில் கோ. தே வில் ப்ரொவைட் டின்னர் ஃபார் அஸ். அந்த மாதிரி எவ்வளோ பேர் ஜனா, இப்போ அங்கே வந்து ஜனா எனக்கு ஒரு பெரிய இங்கே வந்து எனக்கு அவர் பழக்கம். ஒரு பெரிய ஐயப்பன் விக்கிரகம், நான் மலைக்கு போயிருந்தா எனக்கு ஐயப்பன் விக்கிரகம் கொடுத்தார். நாளைக்கு கரெக்டான ட்ரெயினுக்கு அவர் தான் ஃபுல்லாக சாப்பாடு எங்களுக்கு கொடுக்குறாரு, டிஃபன். எவ்வளோ குட் பீப்புள் பாருங்க. It's my duty. Thank you, thank you. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கிறதுனால தான் சஸ்டெயினாக எங்களால் 47 வருஷம் எல்லாருக்கும் வயசாகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் 60+. ஸோ இப்போ நாங்கள் நிறைய யங்கர் ஜென்ரேஷன் ட்ரூப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம். கமல் சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், பாலாஜி இந்த மாதிரி நீ ரொம்ப நாள் வயசானவளை வச்சுன்னு போட்டுட்டேன்னா ரொம்ப நாள் தாங்காது. ஸோ இந்த லெகசி நீ எடுத்துன்னு போனோம், கிரேசி மோகன் லெகசினா. ஏன்னா மோகன் ஸ்கிரிப்ட் அழியவே அழியாது. என்னைக்கா இருந்தால் நான் 50 வருஷம் முன்னாடி போட்டுட்டாமா இன்னைக்கு போட்டேன். நான் மீசையான மனைவி 1991 இனாகரேட் பண்ணுது. கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு, 37 வருஷம். பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் ஸ்ட்ராங். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீ இன்னும் யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்துட்டு ட்ரூப்பை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு. அதுக்காக தான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸை நாங்கள் சேர்த்துட்டு இருக்கோம். லைக் கார்த்திக், அவங்க அந்த கார்த்திக், புஷ்பாதேவிங்க, அவன் அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டான். இதோ வந்துட்டான், வா. பிரதீப், சுதர்ஷன், அப்சரா, கார்த்திக், இந்த கார்த்திக், கணேஷ் குமார், குட்டி ரமேஷ், லக்ஷ்மி, வாசு, கே ரவிசங்கர், கணேஷ் குமார், பார்த்திபன், ஸ்ரீவித்யா. அது இவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 47 வருஷமா நான் கூட 1-2 ட்ராமா மிஸ் பண்ணிருக்கேன். இவன் மிஸ் பண்றதே இல்லை. 47 இயர்ஸா எங்க கூட வந்துட்டு இருக்கான். பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்க எல்லாருக்கும் ரமேஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பா எல்லாரும் இருக்கிறதால தான் எங்களால் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அது மாதிரி போட முடியாது. ஒற்றுமை, அது ஒன்று தான் எங்களோட தாரகம் வந்துடும், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து கிரேசி மோகனோட 75th பர்த்டே இந்த அக்டோபர்லேருந்து வருது. ஸோ அந்த 1 இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் இருக்கோம் வெவ்வேறு இடங்கள்ல. இன்ஃபேக்ட் பெங்களூர்லேயும் நாங்கள் ஒரு 3 ஷோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஒரு சனி ஞாயிறு 3 டிஃப்ரெண்ட் பிளேஸ் போடணும் அப்படின்னு ஆகும். அது இடம் எங்கே இடம்ன்றது தான் நான் இன்னும் முடிவு பண்ணல. இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு கன்சல்ட் சுபாஷினி அண்ட் ஸ்ரீராம். அவங்கள்ட்ட பேசிட்டு இதை தவிர வேற எங்கேயாவது போட முடியுமா அப்படின்னு கூட நான் கேட்கணும்னு இருக்கேன். Then one more person I want to thank. பிரபு, இங்க வா. அதாவது பெங்களூருக்கு வந்தா எது கிடைக்காத விஷயம் அப்படின்னா, 1 கிலோ கோல்டு கொடுக்குறேன்னா கூட நான் வேண்டான்டுவேன். எனக்கு ஒரு காரும் டிரைவரும் கொடுத்துருக்கான். இது வந்து பெங்களூர்ல கிடைக்காத ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் பெங்களூர்ல. இது மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி வந்த போதும் எனக்கு ஸ்டேஷன்லேருந்து எனக்கு காரை கொடுத்து throughout the day நான் வச்சுக்கிற மாதிரி he did wonderful job. So I want to honor him on the stage. இவெல்லாம் வந்து என் ஒய்ஃபோட கசின்ஸ் அவெல்லாம். ஸோ அதனால கார் கொடுக்கல, ஆசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ
இது வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் ஸ்வீட்ஸ் அது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நிஜமா அதுக்கெல்லாம் எங்களால் திருப்பி எங்களால் பண்ண முடிஞ்ச ஒன்றே ஒன்று, வருஷத்துக்கு ஒருத்தர் நல்ல ஹியூமர் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். ஸோ டிக்கெட் வாங்கின அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஒன் மோர் திங், ஒரு சிலருக்கு 1000 rupees டிக்கெட் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. ஏன்னா அது புக் மை ஷோவில் எங்களுக்கு தெரியாமல் நிறைய அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால் அது மேனேஜ் பண்ண முடியல ஒரு ஸ்டேஜில். நாங்களும் புதுசு தான் இந்த ஃபீல்டுக்கு. அதனால் ஏதாவது அசௌகரியம் இருந்தால் ரொம்ப சாரி. அடுத்த வர நாடகங்களில் கண்டிப்பாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.